பஞ்சாபில் என்ன நடக்கிறது? அங்கே இந்த கிறிஸ்துமஸில் மிகப்பெரிய ராலிகள் நடைபெற்றன. பஞ்சாபில் விசுவாசிக்க முடியாத அளவில் கிறிஸ்தவ சமூகத்தின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. முன்பு அங்கே கலிஸ்தானி பிரிவினைவாதம் எழுந்தது உங்களுக்கு தெரியும் அல்லவா? ஆனால் அங்கே முதலில் ஏற்பட்ட போராட்டம் இவாஞ்சலிக்கல் கிறிஸ்தவர்கள் ஆக மாற்றமடைய தொடங்கியதுதான். அதை எந்த விதமாகவும் தடுக்க வேண்டும். அதற்காக நடந்த முயற்சியுதான் அந்த போராட்டமும் அறவழி போராட்டமும். பின்னர் அது கலிஸ்தானி பிரச்சனையாக மாறியது, அதாவது இந்தியா விரோதமாக மாறியது. இப்போது சமீபத்திய செய்தி வந்துள்ளது. பஞ்சாபில் மிகவும் அதிகமாக பரவி வரும் செய்தித்தாள் தி ட்ரிபியூன். அதன் தற்போதைய ஆசிரியர் ஒரு மலையாளி என்பதே என் அறிவு. இந்த செய்தித்தாளின் யூடியூப் சேனலில் வெளியிடப்பட்ட ஒரு வீடியோவுக்கு எனக்கு என்ன நடந்துள்ளது என்று புரிகிறது. இப்போதைய பஞ்சாபில் நடப்பது என்ன? விசுவாசிக்க முடியவில்லை. அவர்கள் சிக் குருத்வாராவுடன் மட்டுமே தொடர்பு கொள்ளுகிறார்கள். அதுதான் அவர்கள் மதம். காரணம், அவர்களுக்கு 10 குருக்கள் உள்ளன. குரு கோவிந்த் சிங், குரு நானாக் முதலியோர் உள்ளனர். இத்துடன் கிறிஸ்துமஸுடன் தொடர்புடைய பஞ்சாபின் குருதாஸ்பூர், பத்திந்தா, ஃபிரோஸ்பூர் மற்றும் லுதியானா போன்ற இடங்களில் இங்கே சொல்லப்படும் குருக்கள், அதாவது சிக் குருக்கள், அவர்களின் பிறந்த நாளை ஒட்டி பெரிய சோஃபா யாத்திரை நடைபெற்றது. பெரிய ராலி தான். நீங்கள் அதை கூகுளில் படங்களை பார்த்தால் அதுதான் விசாலமான ராலி என்பதை காணலாம். அனைத்து சிக்களும் வந்து கலந்து கொள்ளும் யாத்திரை. இப்போதும் டிசம்பரில் சோஃபா யாத்திரை நடைபெற்றது. ஆனால் அது கிறிஸ்துமஸ் ராலியாக இருந்தது. பஞ்சாபின் சிக் சமூகத்தின் அமைதி கேள்விக்குரியது. பயப்படுகிறார்கள். என்ன நடந்தது? அந்த யாத்திரையை விட 4 மடங்கு மக்கள், அதாவது இவாஞ்சலிக்கல் கிறிஸ்தவர்கள் முன்னேறுகிறார்கள். இது நான் முன்பு சொன்னது. பலர் விசுவாசிக்கவில்லை. இந்த விடயங்களை பார்த்தால் உங்களுக்கு விளங்கும். நாம் 50 கிலோமீட்டர் ஞாயிற்றுக்கிழமை காரில் அங்குள்ள நெடுஞ்சாலையிலோ சாலையிலோ செல்வதை தோன்றிக் கொள்வோம். அப்போது நீங்கள் அவர்களை பைபிள் பிடித்து சர்ச்சுக்கு செல்லும் சிக்கலை பார்க்கலாம். அந்த சர்ச் எங்கு இருக்கிறது? அவர்களின் நிலத்தில் பெரிய சர்ச் அமைத்துள்ளனர். இப்போது கேரளத்தில் நாம் பொதுவாக பேந்தகோஸ்ட் சர்ச் என்பது போல எத்தனை பேர் ஒரு வழிபாட்டில் அதிகமாக கலந்து கொள்ளும் ஒரு நேரத்தில் தங்கு பிரதர் என்ற, அதாவது மத்தியூ குருவிழா என்றவர் கூறுகிறார், 2500 பேர். பின்னர் அது பரவியது, பல இடங்களில் சென்று சேர்ந்து விட்டது. ஆனால் பஞ்சாபில் பெரிய சர்ச்சுகளில் கலந்து கொள்ளும் மக்கள் எத்தனை பேர் என்று உங்களது எண்ணிக்கை? 6000, 7000 பேர். அவர்கள் காலை, ஞாயிற்றுக்கிழமை காலை வருகிறார்கள். வந்த பின்னர் அவர்கள் இரவில் திரும்பிச் செல்கிறார்கள். வீட்டில் உணவு உள்ளது, வழிபாடு உள்ளது, கூட்டம் உள்ளது. அதுபோல குழந்தைகளுக்கு சண்டே ஸ்கூல் உள்ளது. அங்கே குழந்தைகளுக்கு வெளிநாட்டில் செல்லும் பாடங்கள் கற்பிக்கப்படுகின்றன. சில பாஸ்டர்களுக்கு சிங் கட்டு உள்ளது. விசுவாசிக்க முடியுமா? பாஸ்டர் மஞ்சிம கெளர் என்றால் ஒரு பெண். அவர்கள் சிக்கள். அதுபோல அவர்களிடத்தில் ஹிந்துகளும் உள்ளனர். அவர்களின் ஒவ்வொரு வார கூட்டங்கள் உங்களை ஆச்சரியப்படுத்தும். குருதாஸ்பூர் சிக்களின் பகுதி. அங்கு குருத்வாராவிற்கு செல்ல மக்கள் இல்லை. விசுவாசிக்க முடியுமா? நான் டெல்லியிலும் பஞ்சாபிலும் சென்ற போது குருத்வாராவில் சென்று உணவு உண்ணியிருக்கிறேன். அதை லங்கர் என்று அழைக்கின்றனர். ரொட்டி, டால் போன்றவற்றை இலவசமாக வழங்குகின்றனர். சிக்களின் வழக்கத்தை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். பலருக்கும் தெரிந்திருக்கும். இந்த லங்கரை உண்ண அங்கே உள்ள ஏழைகளும் பணக்காரர்களும் ஜாதி மத பேதமின்றி ஒரே இடத்தில் அமர்ந்து உண்ணுகின்றனர். இதை குருக்கள் நோக்கமாக கொண்டுள்ளனர். இப்போது இந்த லங்கரை உண்ண மக்கள் செல்லவில்லை. அதே போல குருத்வார சத்சங்கம் உள்ளது. அதாவது பாடல்களை பாடி புத்தகங்களை வைத்து பிரார்த்தனை செய்வது. அதற்கு மக்கள் கிடைப்பதில்லை. அதாவது பஞ்சாப் என்று கூறப்படும் இடத்தில் அடுத்த 5 ஆண்டுகளில் சிக்கல் இல்லாமல் போகலாம். நான் இதை முன்பு கூறியிருந்தேன். எப்படி இவ்வளவு விரைவாக பஞ்சாபில் பெரிய மாற்றம் ஏற்பட்டது? இதை நான் கூறும்போது நீங்கள் இதை சவால் செய்து பஞ்சாப் சென்று பாருங்கள். நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். கேரளத்தின் பெந்தகோஸ்டுகள் கூட ஆச்சரியப்படுவார்கள். இவ்வளவு விரைவாக இது வளர்ந்துவிடும். இதற்குள் சில பாஸ்டர்கள், இராணுவ அதிகாரிகள், ஓய்வு பெற்றவர்கள், ஓய்வு பெற்ற போலீசார் உள்ளனர். இந்த பாஸ்டர்கள் தலையில் கூட்டுடன் வருகின்றனர். மற்றொரு விஷயம், அவர்களின் பிரார்த்தனை கூட்டமும் பேச்சும் உள்ளூர் பஞ்சாபி மொழியில்தான். ஆங்கிலம் அல்ல, இந்தி அல்ல. அதாவது கிறிஸ்து பாடிய பாடல் ஜிங்கிள் பெல் ஜிங்கிள் பெல். அந்த பாடல் அவர்களின் பாடலாக இங்கே ஜிங்கிள் பெல்லே பெல்லே ஜிங்கிள் பெல்லே பெல்லே. காரணம், பெல்லே பஞ்சாபி.
அதாவது இந்த சர்ச்சை முழுமையாக உள்ளூர் மொழியில் மாற்றியுள்ளனர். அதனால் என்ன நடந்தது? பஞ்சாபில் சென்றால் அங்கே உள்ள குருத்வாராவில் நீங்கள் காண வேண்டும், எப்போதும் இருந்த மக்கள் இல்லாமல் போய்விட்டனர். இன்னும் மற்றொரு விஷயம், கடந்த தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சியின் எம்எல்ஏ, அவர் இப்போது அமைச்சர், அவர் இவர்களிடம் வாக்கு கேட்கச் சென்றபோது முதலில் கூறியது ஹல்லேலூயா. ஒரு சிக் கூறியது, நீங்கள் விசுவாசிக்க முடியுமா, நான் இதை கண்டேன், நான் அதிர்ச்சி அடைந்தேன். சிக்கள், அதாவது அகாலிதள், பாஜக தலைவர்கள், இந்து தலைவர்கள், அவர்கள் முதலில் கூறுவது ஹல்லேலூயா, பிரைஸ் த லார்ட். அதன் பின் அங்கே உள்ள கத்தோலிக்கர்கள், அவர்களுக்கு முன்பு சர்ச்சு இருந்தது, அந்த சர்ச்சுக்கும் மக்கள் சென்று தொடங்கினர். இது எப்படி நடந்தது? காரணம், இயற்கையாகவே பஞ்சாபில் இவ்வளவு பெரிய மாற்றம் எப்படி ஏற்பட்டது? காரணங்கள் உள்ளன, அதை புரிந்து கொள்ள வேண்டும். பஞ்சாபிகள் அதிகமாக கனடாவிலும் அமெரிக்காவிலும் உலகம் முழுவதும் உள்ளனர். பஞ்சாபிகள் மலையாளிகளை விட உலகம் முழுவதும் காணக்கூடிய ஒரு சமூகமாக உள்ளனர். கனடாவில் சென்ற பஞ்சாபிகள் அங்கே இவாஞ்சலிக்கல் கிறிஸ்தவர்கள் ஆகின்றனர். அவர்கள் அங்கே மாற்றமடைந்தனர். நான் கூறியிருந்த ஈரான் விஷயம் வெளியில் மாற்றமடைந்தது இங்கே நடந்திருக்கலாம். அதே போல அமெரிக்காவில் சென்ற பஞ்சாபிகள் அங்கே மாற்றமடைந்தனர். நியூயார்க்கில் பெரிய சர்ச்சு உள்ளது. நான் இதை கண்டேன், நேரடியாக கண்டேன். அவர்கள் திரும்பி தங்கள் உறவுகளை மாற்றினர். காரணம், குருக்கள் மட்டுமே உள்ளனர். இதில் பிரச்சனை இல்லை, இதில் மீட்பு இல்லை, வெறும் பேச்சு மட்டும் இல்லை. பின்னர் அவர்கள் பெற்றது பொருளாதார வளம். அதாவது இதில் வந்தால் பொருளாதார பாதுகாப்பு உள்ளது. உங்களுக்கு பொருளாதார பிரச்சனை இல்லை, குழந்தைகள் வெளிநாட்டில் சென்று படிக்கலாம், அவர்கள் அங்கே செட்டில் ஆகலாம், உங்கள் வாழ்க்கை செட்டில் ஆகும். குருநானக் கூறுகிறார், ஜாதி மத பேதம் இல்லை, ஒரே இடத்தில் அமர்ந்து உண்ண வேண்டும். ஆனால் பஞ்சாபிகளின் உள்ளே நாம் சிக்கலை பார்க்கும்போது ஜட்ஜட் சிக் என்று கூறுவர், அது மிக உயர்ந்த சமூகமாகும். பின்னர் வியாபாரிகளான சிக்கல் உள்ளனர், அது வேறு சமூகமாகும், அவர்கள் வேறு ஜாதி. இந்த ஜட்ஜட் சிக்குகளும் இந்த சமூகமும் கீழே உள்ள பின்தங்கியவர்களிடமிருந்து மாற்றமடைந்தவர்கள். அதே போல இந்த ஓபிசி என்று கூறப்படும் மாற்றமடைந்தவர்களை அவர்கள் அணுகுவதில்லை. அவர்கள் கூறுவார்கள், ஆனால் அணுக மாட்டார்கள். ஒருமித்து ஒரு உணவை உண்ணுவர், ஆனால் அந்த சமூகத்தில் ஒரு திருமணம் ஒன்றும் செய்ய மாட்டார்கள். காரணம், ஷிக் சமூகத்தில் வந்தவர்களில் பெரும்பாலானவர்கள் இந்துக்கள் மாற்றமடைந்தவர்களாகும். இந்துக்கள் மாற்றமடைந்த போது அவர்கள் அந்த இந்து மதத்தில் உள்ள விஷயங்களை இங்கேயும் பராமரித்தனர். இதன் காரணமாகவே இது ஏற்பட்டது என்று சிக் சமூகத்தின் புத்தகங்களும் வரலாற்று ஆசிரியர்களும் கூறுகின்றனர். அதுவும் ஒரு காரணமாகும். காரணம், மார்ஜினலைஸ் செய்யப்பட்ட இந்த சமூகத்திற்கு செல்வம் இல்லை, அவர்களை அணுகுவதில்லை, அவர்களை அந்த சமூகத்தின் பகுதியாக ஆக்குவதில்லை. ஆனால் இதில் வந்தால் பிரச்சனை ஒன்றும் இல்லை. அனைவரும் ஒருமித்து இதில் வந்தால் இந்த உயர்ந்த சிக்குகளும் கீழான சிக்குகளும் கேரளத்தில் காணப்படும் போல அந்த நிகழ்வு இல்லை. மற்ற பின்தங்கிய வகுப்பிற்கு வேறு சர்ச்சு, அவர்கள் அப்படி சர்ச்சு இல்லை. அவர்கள் அனைவரும் ஒருமித்து சமூகமாக உள்ளனர், ஒருமித்து கொண்டாடுகின்றனர். பின்னர் வெளிநாட்டில் உள்ள இந்த வரும் மக்கள், அதாவது இங்கிருந்து சென்று வெளிநாட்டில் வந்தவர்கள், அங்கே உள்ள சாதாரண மாற்றம் அடைந்தவர்களை உதவுகின்றனர். உண்மையில் பொருளாதார ரீதியாக. ஏன் திடீரென இது இவ்வளவு உயர்ந்து வந்தது? நிச்சயமாக பல மாவட்டங்களில், லுதியானாவில், குருதாஸ்பூரில், ஃபிரோஸ்பூரில், பாகிஸ்தானின் எல்லையான ஃபிரோஸ்பூரில், இங்கேயெல்லாம் இந்த விஷயங்கள் சிறிய அளவில் இருந்தன. இந்த கோவிட் காலத்தில் அடிப்படையாக இவாஞ்சலிக்கல் பெந்தகோஸ்ட் கிறிஸ்தவர்கள் அங்கே ஆதிக்கம் செலுத்துகின்றனர். நான் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறேன், ஆதிக்கம் செலுத்துகின்றனர். காரணம், இந்த கோவிட் காலத்தில் பல சிக்கலும், அவர்களை வீட்டில் அனுமதிக்கவில்லை. காரணம், வட இந்தியாவில் கோவிட் வந்தால் வீட்டில் அனுமதிக்கவில்லை. இந்த இவாஞ்சலிஸ்ட் அவர்களை அவர்களின் வீட்டில் கொண்டு சென்றனர். பின்னர் அவர்கள் அங்கே தங்கினர், உணவு கொடுத்தனர். இந்த மாதிரியான பல வீடுகளில், அனைத்து சிக்குகளின் வீடுகளிலும் ஏழைகளின் வீடுகளிலும் அங்கே எல்லாம் உணவு இலவசமாக ரேஷன் கொண்டு சென்றனர். பின்னர் அவர்கள் இறந்த உடலை அடக்க வேண்டிய நேரத்தில் மற்றவர்கள் பயந்து நின்றனர். அந்த நேரத்தில் அவர்கள் இறந்த உடலை அடக்கவும் பிரார்த்தனை செய்யவும் இந்த சமூகத்துடன் சேர்ந்தனர். இதன் மூலம் ஒரு செல் ஆகி மிகவும் செயல்படும் ஒரு சமூகமாக அங்கே பெந்தகோஸ்ட் சர்ச்சுகள் மாறின. இந்த சிக்கலுக்கு மறுபரிசீலனை செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் இதுதான். பின்னர் மற்றொரு விஷயம் ஏற்பட்டது.
பஞ்சாப் மிகவும் அதிகமாக போதைப் பொருள் அடிமையாக உள்ளது. இந்த போதைப் பொருள் அடிமையாகி சிறையில் சென்றவர்கள் அவர்களையும் அழைத்து நேராக சிறையில் இடாமல் இந்த பாஸ்டரை காணச் செல்கின்றனர். அவர் 2 நாட்கள் கழித்து போதைப் பொருள் அடிமை மறைந்து நாளை பைபிள் கொடுத்து சுவிசேஷத்திற்கு செல்கிறார். இதை மக்கள் காண்கின்றனர். அதாவது சிறையில் இருக்கும் குற்றவாளிகள், அதாவது தண்டனை அனுபவித்திருக்கும் குற்றவாளிகள், சிறையில் கூட இந்த காஸ்பல் பயங்கரமாக வேலை செய்கிறது. அதாவது நிரந்தர குற்றவாளிகள் கூட பின்னர் பாஸ்டர்களாக ஒவ்வொரு சர்ச்சுகளிலும் வரத் தொடங்கினர். இது மக்களிடத்தில் பெரிய விஷயமாகியது. இதுதான் அதிகமான மக்களை ஈர்த்தது. அதாவது நிரந்தர குற்றவாளி, அவருக்கு வாழ்க்கை சீர்திருத்தம், மாற்றம் ஏற்படுகிறது. அவர் மெயின் ஸ்ட்ரீமில் வருகிறார். போதைப் பொருள் விற்பனையாளர்கள் முழுமையாக மாறுகின்றனர். அதாவது போலீஸில் பயங்கரமாக லஞ்சம் பயன்படுத்தி மோசமாக செயல்பட்ட போலீசார் பாஸ்டராக மாறுகின்றனர். இதுதான் பஞ்சாபில் நடந்தது. இந்த நிகழ்வுதான் பஞ்சாபில் பெந்தகோஸ்டல் புரட்சியாக மாறியது. அதாவது மீண்டும் நான் கூறுகிறேன், நீங்கள் சந்தேகமுள்ளவர்கள் பஞ்சாபில் சென்று பாருங்கள். இதை நான் முன்பு கண்ட வீடியோ செய்தது. பஞ்சாபில் அங்கேயுள்ள லங்கர் உண்ண இப்போது மக்கள் இல்லை. குருத்வாராவில் சத்சங்கத்திற்கு மக்கள் இல்லை. காரணம், இது பயங்கர மதம் சிக்கல். அதற்கு மக்கள் இல்லை. அதாவது ஒவ்வொரு இடத்திலும் இப்படி குருத்வாரா உள்ளது. பஞ்சாபில் அங்கே எல்லாம் காலியாக உள்ளது. இதுதான் இன்றைய பஞ்சாபில் காணப்படுகிறது. ஆனால் அப்புறத்தில் இவாஞ்சலிக்கல் சர்ச்சுகளின் அவர்களின் வழிபாடு சர்ச்சு வேகமாக வளர்கின்றன, கற்பனை செய்ய முடியாத அளவில். இதுதான் பஞ்சாபில் நடக்கும் மிகப்பெரிய புரட்சி. பின்னர் மற்றொன்று உள்ளது. இதற்குள் முக்கியமான காரணம் உள்ளது. இந்த மாற்றமடைந்த கிறிஸ்தவர்கள் முழுவதும் அவர்களுக்கு இப்போது விவசாய சட்டம் அமல்படுத்த வேண்டும். அவர்கள் கூறும் விவசாய சட்டம் என்பது மக்களுக்கு, ஏழைகளுக்கு மோதியை ஆதரிக்கின்றனர். அதாவது புரிந்து கொள்ளுங்கள், விவசாய சட்டத்திற்கு மிகவும் அதிகமான எதிர்ப்பு ஏற்படுத்தியது பஞ்சாபி சமூகமே. நேராக ரிவர்ஸ் கியரில் இப்போது விவசாய சட்டம் அமல்படுத்த வேண்டும் என்பது அவர்களின் கோரிக்கை. அதே போல மண்டியின் கலாச்சாரம், அதாவது இந்த அடிப்படை விலை அது உண்மையான விவசாயிக்கு கிடைக்க வேண்டும். காரணம், நான் கூறுவது, அவர்கள் கல்வி அறிவு பெறத் தொடங்கினர்.